விதவிதமான கைவினை கருக்கள், வித்தியாசமான கலைநயமிக்க பனை ஓலை பொருட்கள், நமது மாநில மரத்தின் குருத்தோலை பயன்படுத்தி இந்த கைவினை கலைஞர் வடிக்கும் இவ்வளவு பொருட்களும் அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பூலாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி காளியப்பன், மார்க்கம்பட்டி, அப்பியம்பட்டி, நால்ரோடு, ஆத்துக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பனை மரத்தின் குருத்துகளை 30 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி வந்து அதனை வைத்து தனது தனித்திறமையால் பல்வேறு கைவினை பொருட்களாக செய்து வருகிறார். கோவில் மண்டபம், பெட்டி கூடை, நட்சத்திரம் என 30க்கும் மேற்பட்ட விதவிதமான கைவினை பொருட்களை செய்து அசத்தி வரும் காளியப்பன் இதனை பிறந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் விதமாகவும், அழகு தோரணங்களாகவும், கோவில்களில் பூஜைக்கு பயன்படுத்தும் விதமாகவும் விற்பனை செய்து வருகிறார். இந்த கைவினை பொருட்களின் மதிப்பு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை இருப்பதால் அன்றாட குடும்ப செலவிற்கு பயனுள்ளதாக இருப்பதாகவும், தினமும் 1000 ரூபாய் வருமானம் கிடைப்பதால் பெரும் பயன் பெற்று வருவதாகவும் கைவினை கலைஞர் காளியப்பன் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். பேர் காளியப்பனுங்க. நம்மளுக்கு இந்த கிழக்கிழப்ப வியாபாரமுங்க. அதே போல் எங்கள் ஊர் கப்பலப்பட்டி. இது கிளிகிழிப்பு எவ்வளோண்ணே? இது இது 100 ரூபாய்ங்க. எதுக்கு யூஸு? இது வீட்டில் கட்டி தொங்க விடலாமுங்க, ஒரு கோயிலுக்கு கட்டி தொங்க விடலாம், நல்லா அழகாக இருக்குதுங்க. இது 100 ரூபாய்ங்க. ஆமாம்.